ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த கலிமாவை, இந்த வாசகத்தை ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்லுவானாக இருந்தால் அவன்தான் உலகத்திலே மிகச்சிறந்த மனிதன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. இந்த சிறப்பான மனிதனாக ஒவ்வொரு நாளும் எனக்கும் உங்களுக்கு மாற இயலாதா? எனக்கும் உங்களுக்கு மாற இயலாதா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியிலே, அவர்களுடைய அந்த சந்ததியிலே அடிமைகளை விடுதலை செய்த நன்மை எனக்கும் உங்களுக்கும் பெற இயலாதா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஒரு நாளைக்கு இந்த 100 இந்த திக்ருகளை சொல்றாங்களோ அவர் சிறந்தவர், அதை விட அதிகமாக சொல்றவர் தான் சிறந்தவர் என்றாங்க ரசூலுல்லாஹ். 100 தடவை சொன்ன அவன் சிறந்தவன், 101 சொன்ன அவன் சிறந்தவன் என்று ரசூலுல்லாஹ் காட்டி கொடுக்கிறார். எங்களுக்கு சும்மா இருக்கிற நேரம் சொல்ல இயலாதா? ஆனா செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். நாங்க குர்ஆனை பிரட்டித்தான் ஓதணும் என்று இல்ல, குர்ஆனுடைய சிறப்பை படிச்சிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த குர்ஆனுடைய சிறப்பை சொல்லுகிற நேரம் அலிஃப் லாம் மீம் என்று ஒரு ஹர்ஃப் என்று நான் சொல்ல மாட்டேன். அலிஃப் என்பது ஒரு ஹர்ஃப், லாம் என்பது ஒரு ஹர்ஃப், மீம் என்பது ஒரு ஹர்ஃப். ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும் 10 நன்மை என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதினாலே 150 நன்மைக்கு மேல எங்களுக்கு கிடைக்கும். நாங்க கணக்கிட்டு பார்த்தா கூட, நாங்க சும்மா இருக்கிற நேரம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன திரும்பி திரும்ப 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 ஓதினால் நன்மை கிடைத்துக் கொண்டிருக்குமே. செய்கிறோமா? ஓய்வு நேரங்களை பயன்படுத்தினோமா? சூரத்துல் இக்லாஸ் கருத்தை உணர்ந்து, அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து, விளக்கத்தை உணர்ந்து ஒரு மனிதன் அந்த சூரத்துல் இக்லாஸை ஓதினால் அல்லாஹ்வுக்கு முரணாக எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு, அல்லாஹ் அல்லாத வேறு யாருக்கிட்டையும் தன் தேவைகளை முன்வைப்பதற்கு எந்த ஒரு மனிதனும் நாட மாட்டான். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த அளவுக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, சூரத்துல் அஸ்ர் இருக்குதே, இந்த சூரத்துல் அஸ்ரை ஒரு மனிதன் படிச்சு கொண்டாலே அவனுக்கு வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் போதும் என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு சூரத்துல் அஸ்ருடைய சிறப்பு இருக்குது. இப்படி எல்லாம் நாங்க ஒவ்வொரு சூறாவுடைய சிறப்புகளை தெரிஞ்சு அது எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிற சும்மா ஓதிக்கொண்டிருக்கிறது. ரோட்ல போறோமா, வீட்டுக்கு போய் தொழுதுட்டு போற நேரம் யாருடையாவது போய் வெளியில போயிட்டு குறைகளை பேசிக் கொண்டிருப்பதை விட, புறம் பேசிக் கொண்டிருப்பதை விட, யாரை பத்தியாவது ஏதாவது சொல்லிக் கொண்டிருப்பதை விட வீடு வரைக்கும் சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு 3 தடவை ஓதினோம்னு வைங்களேன், தொழுத நன்மை வேற, நாங்க அந்த இறை சிந்தனையோடு சென்ற நன்மை வேற, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதின நன்மை வேற, அந்த ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும் கிடைக்கிற நன்மைகள் வேற. அன்பான உறவுகளே, வீடு வரைக்கும் சொல்றோம், ரோட்டை கடக்கிறோம், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிக்கொண்டு போறோம், அல்லாஹ் பத்தி யோசிச்சு கொண்டு போறோம், எக்ஸிலன்ட் நடக்குது, அல்ஹம்துலில்லாஹ். மற்றவங்க இன்னாலில்லா சொல்லட்டும், எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ். இறை சிந்தனையோட போனோம். யாரையாவது பத்தி பேசிட்டு இருக்கிறோம், கடைக்கு ஒரு ஆள் வாராரு, வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறோம், யாரா வாராங்க, அந்த ஓய்வு நேரங்களை நாம் யாரையாவது பத்தி கேட்டுட்டு இருக்கிறோம், திடீரென்று நெஞ்சு அடைக்குது, மௌத்தாகிறோம், எப்படி இருக்கும்? அன்பான இஸ்லாமிய உறவுகளே, ஓய்வு நேரங்கள் என்பது சாதாரணமான நிஅமத் அல்ல. எனவே நாவுகளை அசைப்பதனூடாக சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இவ்வாறான திக்ர்கள் ஏராளமா இருக்குது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும் அன்த ரப்பி ஸய்யிதுல் இஸ்திக்பார். எங்களுக்கு தெரியும், இந்த ஸய்யிதுல் இஸ்திக்பார் ஒரு மனிதன் கருத்தை உணர்ந்து காலையில் ஒரு முறை ஓதினால் மாலை நேரத்துக்குள் அவன் உயிர் பிரிந்தால் அவன் சொர்க்கவாதி, மாலையில ஒரு முறை ஓதி காலை நேரத்துக்குள் அவன் மரணித்தால் அவன் சொர்க்கவாதி என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த திக்ர்கள் எங்களுக்கு ஓத இயலாதா? ஓய்வு நேரங்கள்ல ஓத இயலாதா? பயன்படுத்த இயலாதா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவை ஓதினால் கடல் நுரையளவு பாவம் இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம். மறுமை நாள்ல மீசான்ல மிக கனமான வார்த்தைகள் என்றாங்க ரசூலுல்லாஹ். என்ன கஷ்டம்! ஓய்வு நேரங்களை பயன்படுத்துறதுக்கு வழி இல்லையா? நாங்க எப்படி தெரியுமா யோசிக்கிறோம்? ஓய்வு நேரங்களை பயன்படுத்த யாரையாவது பத்தி இன்ட்ரெஸ்டா கதைக்கலாதா, யாரையாவது பத்தி ஏதாவது புறம் பேசிக் கொண்டிருக்கலாதான் யோசிக்கிறோமே தவிர, அன்பான உறவுகளே, நான் சொர்க்கத்தில் அந்தஸ்தை பெற வேண்டும் என்று யோசிக்கிறது இல்லையே. எனவே இவ்வாறான இந்த நிஅமத்துகளை பாலடிச்சு கொண்டிருக்கிறோமா இல்லையா? எங்களுக்கு கிடைச்சிருக்கிற இஸ்லாத்தை பாலடிக்கிறோம். இப்ப இந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய மாளிகையில நாம் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோமே, இது கூட மிகப்பெரிய ஒரு அருள் சகோதரர்களே. இந்த அருளை புறக்கணித்து வெளியில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? எங்களோட சமூகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ரசூலுல்லாஹ் இந்த மஜ்லிஸுக்கு சொன்ன சிறப்பு என்ன? அல்லாஹு தஆலா இந்த மஜ்லிஸை சூழ ரஹ்மத்தை வைத்திருக்கிறான். ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. சக்கீனத் இறங்கி கொண்டிருக்கிறது.
அல்லாஹ் எங்களை பத்தி சிறப்பாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். நான் இந்த உலகத்தில ஒரு ஹலீஃபாவை படைக்க போகிறேன் என்று சொன்ன நேரத்துல நீங்க ஃபித்னாக்காரர்கள் என்று சொன்னீங்களே, பாருங்க என்னுடைய அடியார்களை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே ஒன்று சேர்ந்து அவங்க எல்லாம் படிக்கிறாங்க. யததாரஸூனஹு, அந்த குர்ஆனை படிக்கிறாங்க என்று அல்லாஹ் தஆலா எங்களை பத்தி என்ன செய்வான், சிறப்பாக சொல்லிக் கொண்டிருப்பான் மலக்குமார்களிடத்தில். அப்படியான ஒரு மஜ்லிஸில் இருக்கிறோம். இந்த அருள் எனக்கும் உங்களுக்கும் கிடைத்திருக்கிறது. ஆனால் இந்த சமூகத்தில் என் வாப்பாக்கு இல்லை, என் உம்மாக்கு இல்லை, என் தாத்தாக்கு இல்லை, நானக்கு இல்லை என்ற அந்த கை சேதமும் இருக்கிறது. அன்பான உறவுகளே, எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா அவனுடைய நிஅமத்தை நாடுவதில்லை. ஆனால் நிஅமத்தை யாருக்கு அல்லாஹ் நாடிட்டானோ அதை யாருக்கும் தடுக்க இயலாது.